கொடுப்பதன் மூலம் ஆளக்கூடிய ஒரு மன விருப்பம் இருக்கும். கொடுப்பதன் மூலம் ஆளக்கூடிய சிலர் குடும்ப வாழ்க்கையில, இதை நான் சொல்றதுக்கு முதல் காரணம் என்னன்னா, குடும்ப வாழ்க்கையில மனைவியை கவனிக்கிறேன் பிள்ளையை கவனிக்கிறேன்றதுக்கு முதல் அடையாளமா வச்சிருக்கிறது அள்ளி கொட்டுறது மட்டும்தான். நான் என் மனைவியை நல்லா வச்சுக்கிறேன், என் பிள்ளைகளை நல்லா வச்சுக்கிறேன்னா அவர் ஒரே ஒரு சப்ஜெக்ட் அவர் நினைக்கிறார், பொருளாதாரம். கேட்டதெல்லாம் எடுத்து கொடுக்குறேன், கேட்டதை விட எடுத்து கொடுக்குறேன், ஆசைப்பட்டதெல்லாம் எடுத்து கொடுக்குறேன், ஆசைப்படாதெல்லாம் என்ன செய்யறேன் எடுத்து கொடுக்குறேன், எதை எடுத்தாலும் சுதந்திரம் கொடுத்துக்கிறேன். அது மட்டும்தான் நான் மனைவியின் குடும்பத்தை நல்லா நடத்துறேன் என்ற ஒரு சிந்தனையில் அவர் இருக்கிறார். ஆறுதலா 4 வார்த்தை பேசலேன்னு அவர் குறை சொன்னாண்டா, அல்ஹம்துலில்லாஹ் நான் ஏண்ட அளவுக்கு நல்லா செஞ்சுட்டு தான் இருக்கிறேன் என்று அவர் திருப்தியா பேசுறதும் அதை மட்டும்தான். 10 நிமிஷம் பேசலேன்னு அவங்க சொல்ற குறை அவர் எடுக்க மாட்டார். 10 நிமிஷம் பேசுறது முக்கியமான, செலவழிக்கிறது முக்கியமான, அதுல மட்டும்தான் அவருடைய இருந்துட்டு இருக்கீங்க. அதன் மூலம் தான் குடும்ப சந்தோஷம் என்ன செய்வாரு விளங்கிட்டு இருப்பார். இது ஒரு பிழையான நடைமுறை. இந்த வெளிப்பாடு தான் தாய் தந்தையரோடு அப்படி என்ன செய்யறது பேசுறது. நீங்க பார்க்கலாம், சிலர் நிறைய செலவழிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படி, ஆனா அங்க அவர் சக்சஸ் ஆகிக்க மாட்டார். யார் சக்சஸ் ஆகினா ஊர்ல ஒருத்தர் இருப்பாரு, அவர் குடும்பத்துக்குள்ள காய்கறி சாமான் வாங்கி கொடுக்கறது, வீட்டை கூட்டுறது, இந்த சாதாரண வேலை செஞ்சு கொடுக்கறது, இப்படி கஷ்டப்படி அவர் தான் சக்சஸ் ஆகிப்பாங்க. நீ என்னதான் உனக்கு பணம் தான் அனுப்புற, இவன் தான் வீட்டுல இருந்து எல்லாத்தையும் என்ன செய்யறான் கவனிச்சுக்கிறதா அவர் ஒரு சக்சஸ் ஆயிருப்பார். இவங்க என்ன நினைப்பாங்க, இவங்களுக்கு விளக்க குறைவுன்னு நினைப்பாரு. யாருக்கு? அந்த குடும்பத்துக்கு கொஞ்சம் விளக்க குறைவு, பணம் அனுப்புறதானே ஃபர்ஸ்ட். ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் பணம் தான், அவர் உள்ளத்துல என்ன இருக்கு, பணம் அனுப்புறதான் ஃபர்ஸ்ட், அதுக்கு பிறகுதான் எல்லாமே அவர் நினைக்கிறாரு. ஆனா உண்மை அது அவர் தான் ஃபர்ஸ்ட்.